மகா ஃப்ரம் மகிழனி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2025. புதிய வருஷத்தை எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வரவேற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எல்லாருமே நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நல்லபடியாகவே நடக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒரு வருஷத்தை நம்ம கடந்து வரும்போது அதுலேருந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் அடுத்த வருஷத்துக்கு வருவோம். அப்படி வரும்போது கடந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கெட்ட நினைவுகள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு நமக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த வாழ்க்கையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த 2025 நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வரும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம இது வந்து நல்லதாவே நடக்கணும்னு நம்புவோம். அதே மாதிரி நடக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நியூ இயர் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. ஜனவரி 1 காலையில டே 4:30 மணி போல ஸ்டார்ட் ஆனிச்சு. என்னதான் நம்ம நினைச்ச விஷயங்கள் தான் நடக்கணும்னு நம்ம நினைச்சாலும் ஒரு சில விஷயங்கள் அதுக்கு மாறா நடக்கும். அப்படிதான் இந்த வருஷம் நியூ இயரையாவது பீச்சில் போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 7 வருஷ கனவுன்னே சொல்லலாம். கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வந்து போகணும்னு நினச்சது. தம்பி பிறந்தனால போக முடியலை, அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தனால போக முடியலை, அதுக்கப்புறம் 2 பேருமே சின்ன குழந்தைங்க, அவங்கள வச்சுட்டு போக முடியலை, இதுக்கிடையில் கொரோனா, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக 7 வருஷம் ஓடிருச்சு. லாஸ்ட்டு 2 வருஷம் இவங்களுக்கு டியூட்டின்னு சொல்லிட்டு போக முடியலை. இந்த வருஷம் வீட்டில் தான் இருந்தாங்க, பட் போகலாங்கிற பிளான் இருந்தது. லாஸ்ட் மினிட்ல அதுவுமே வந்து சொதப்பிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நமக்கு என்ன எது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ போக முடியலை அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும். கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். சரி, அதை அப்படியே ஏற்றுக்க வேண்டியது தான். இன்றைக்கி நியூ இயர். என்னதான் காலையில் டெய்லி எந்திரிச்சு கலர் கோலம் போட்டாலும் இந்த நியூ இயர் பொங்கல் அப்பெல்லாம் கலர் கோலம் போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. சரி, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு ரொம்ப பெரிய கோலமாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். எப்போதுமே நியூ இயர் பொங்கலுக்கெல்லாம் கீழே போயிட்டு வாசலில் போட்டுருவேன் நான் பெருசாக. பட் இந்த தடவையும் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து வந்து ஃபுல்லாக எல்லா ரோட் சைடும் ஃபுல்லாக வந்து அந்த ட்ரைனேஜ்க்காக குழி நோண்டி வச்சுருந்தாங்களே, இங்கேயும் அப்படியே தான் இருந்தது. நாள் தான் வந்து இது போட்டிருந்தாங்க. தளம் போட்டதே நாள் தான். சரி, போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். வந்து எல்லாம் கூட்டி தொடச்சி க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. 5 o'clock கரெக்டாக கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தர நல்லா இல்லை, சொதன்னு ஆகிடுச்சு. அதனால் போட்டதை அப்படியே பாதியில் விட்டுட்டு புதுசாக போட்ட சிமெண்ட் தரையிலே வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் டெய்லி தண்ணி ஊற்றி ஊற வச்சனால 2 நாள் தான் ஆகுது. அது ஃபுல்லாக ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்ததா, கோலம் போட அது அப்படியே காஞ்சி மேலே ஊறி கோலம் அது மாவே தெரியாமல் ஆயிடுச்சு. அதனால் அதோடய ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு இழுக்கிறதுக்கும் கரெக்டாக வராமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வாட்டமாகவே இல்லை. சரி, போட்ட வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு சிம்பிளாக சின்னதாக கோலம் போட்டுட்டு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025 இதுதான் மெயின். இல்லை, ஹாப்பி பொங்கல்னா பொங்கல்னு எழுதுறது, நியூ இயர்னா நியூ இயர்னு எழுதுறது, அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு நானும் மேலே போயிட்டேன். மேலே வாசல்லையாச்சும் போடலாம் அப்படின்ட்டு. மேலே வாசலில் பெருசாக போடலாம். பட் பிரச்சனை என்னென்னா அந்த பாதை வந்து எல்லாருக்குமே காமனாக உள்ளது. நம்ம வாசலை தாண்டி தான் டெரஸ்க்கு போகணும். நிறைய பேர் டெரஸ் வந்து நம்மளோட தான் கேட்குறீங்க. டெரஸ் வந்து காமன். எத்தனை பேர் வந்து இங்கே ரெண்ட்டுக்கு இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே உள்ள காமன் தான். ஸோ அதனால் வந்து நம்ம பெருசாகவும் போட முடியாது. போகிறவங்க வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கேயுமே சின்னதாக வந்து போட்டு விட்டுட்டேன். நான் எப்போ கோலம் போட்டாலும் இந்த லோட்டஸ் அந்த கோலத்தில் இல்லாமல் இருக்காது. அதுவும் இந்த மாதிரி ஸ்பெஷலான நாள்னால் கண்டிப்பாக லோட்டஸ் வந்து இருக்கும். அது ஏன்னு தெரியலை. நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, இந்த தாமரை இல்லாமல் நீ கோலம் போடவே மாட்டியா அப்படின்னு. அது என்னமோ தெரியல, பழகிருச்சு. கீழே போயிட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு திருப்பி நம்ம வாசலில் வந்து போட்டு முடிக்கிறதுக்கே 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் டீ எல்லாம் போட்டுட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணணும். நியூ இயர் அப்படின்னா பெருசாக ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இருக்க போகிறது கிடையாது. நார்மல் டே தான். ஆனால் நியூ இயருங்கிற ஸ்பெஷல் மட்டும் அன்றைக்கி இருக்கும். டீ காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு சமையல் மட்டும் எப்போதும் வந்து சாம்பார், கூட்டு, பொரியல், பாயாசம் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிறது. ஸோ அதே தான் இன்றைக்கும் பிளான் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி கீழே போய் கோலம் போடுறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லை, தனியாக போக முடியாதுன்னு சொல்லிட்டு போக மாட்டேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்தாங்க அப்படிங்கிறனால வீடியோ எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகிடுச்சு. கீழே போயிட்டு கோலம் போடுறதுக்கும் பயம் இல்லாமல் போட்டுட்டு வந்தாச்சு. வீடியோ எடுத்து கொடுத்துட்டு அவங்க போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த கேப்பில் நான் வந்துட்டு மேலே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ எல்லாம் போட்டுட்டு போயிட்டு தான் எழுப்பினேன் எல்லாரையுமே. இந்த வருஷம் நியூ இயர் வந்து புதன்கிழமையில் வந்திருக்கு. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு. ஏன்னா புதன்கிழமைங்கிறது ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூ இயர் வந்து இந்த புதன்கிழமையில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது ரொம்ப நல்லது தான். பசங்களெல்லாம் கிளப்பி விட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வர்ற
வர்றதுக்கே 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமே தான் சமையல் வேலையே ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி மார்னிங் டிஃபன்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சமைக்கிறப்போ ஸ்ட்ரைட்டாக மதிய சாப்பாடுக்கு போயிடுறது. அதனால் காலையில் டீ மட்டும் குடிச்சாச்சு. பசங்களுக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டேன். எப்படியும் மதியம் சமைக்கிற வரைக்கும் தாங்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கையில் நம்ம சும்மா சும்மா என்னெல்லாம் வேணுமோ போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கும் வந்து கொஞ்சம் கடுப்பான மாதிரி ஆகிடும். அதனால் என்னெல்லாம் சமைக்க போகிறனோ அதுக்கு என்னென்ன காயெல்லாம் தேவையோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து முதல்ல வாஷ் பண்ணி தனியாக வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இருக்கிறதே 2 பர்னர் தான். ஸோ அதில் வந்து நம்ம அடுத்தடுத்து சமைச்சிட்டே இருக்கணும். அதனால் ஒன்று அடுப்பில் வச்சு சமைச்சிட்டு இருக்கையில் இன்னொன்று வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். எனக்கு வந்து இந்த உட்காந்து காய் நறுக்கிறது அருவாமனையில் நறுக்கிறதெல்லாம் சுத்தமாக வந்து செட் ஆகாது. நின்றுட்டே ஒரு வெஜிடபிளாக டக்குன்னு கட் பண்ணி எடுத்து வச்சோமா சமையலை முடிச்சோமா அப்படின்ட்டு ஓடிடணும், அவ்வளோதான். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறதுங்கிறது ஒரு குழப்பம் வரும். அதனால நான் முதல்ல டிசைட் பண்ணி முதல்ல கூட்டு பொரியல் காய் எல்லாமே முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக சாதம் வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் அடுப்பு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா சாம்பாரை வச்சிடலாம். சாம்பாருக்கு ரொம்ப டைம் தேவைப்படாது. நம்ம நின்று செய்யணும்லாம் கிடையாது. காய் எல்லாமே வெட்டி போட்டு நான் என்னோடய ஸ்டைலில் நல்லா தண்ணியிலே வந்து வதங்க விட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி பருப்பு எல்லாமே ஊற்றி ஃபினிஷ் பண்ணிடுவேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் எடுக்காது. இப்போ ஃபஸ்ட்டு குக் பண்ண போது பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான பருப்பு அதை அடுப்பில் வச்சுட்டேன் அப்படின்னா அது முதல்ல வெந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒவ்வொரு வேலையாக முடிச்சிடலாம். இன்றைக்கி கூட்டு பொரியலில் நான் செய்ய போகிறது பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல், இது கூடவே சாப்பாடு, சாம்பார், பாயாசம். லாஸ்ட்டில் எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மறந்துட்டோமேன்னு நினச்சா கடைசியில் அப்பளம் பொரிக்கிறதுக்கு மறந்துருக்கேன். என்ன தான் நம்ம பிளான் பண்ணி எல்லாமே கரெக்டாக லைன் பை செஞ்சாலும் ஏதாவது ஒரு வந்து மிஸ் பண்ணிடுவோம். அது மாதிரி தான் அப்பளத்தை இன்னைக்கு விட்டுட்டேன். வாழைக்காய் வந்து நல்லா மசாலாவில் ஊறணும். அதனால் கட் பண்ணி மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு மட்டும் போட்டு பெரட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு குக்கரில் வந்து பருப்பு போட்டிருந்தால அதுவுமே வெந்துருச்சு. இன்னொரு சைடு வந்து முட்டைக்கோஸ் வச்சுருந்தேன். அதுவுமே 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற மாதிரி தான். மொத்தமே வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரெக்டாக செஞ்சால் கூட ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரத்தில் வந்து எல்லாமே முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் சாம்பாருக்கு தேவையான பருப்பும் முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். இது 2வது ரவுண்டு. ஒரு அடுப்பில் கேரட் பீன்ஸ் பொரியல், இன்னொரு அடுப்பில் வந்து சாம்பாருக்கு தேவையான காய் எல்லாமே வெட்டி வச்சுருந்தேன். எல்லாமே போட்டு வேக வச்சுருந்தேன். பருப்பும் ரெடியாகி இருந்தது. ஸோ அது எல்லாமே போட்டு நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த கேப்பில் கேரட் பீன்ஸ் பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி கேபேஜ் பொரியலுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தேங்காயெல்லாம் இருந்துச்சு. அதனால நல்லா வெந்ததுக்கப்புறம் தூவி இறக்கியாச்சு. மேக்ஸிமம் 25 to ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து சாம்பாருமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா மாங்காய்லாம் போட்டு எல்லா காயுமே போட்டு சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். முருங்கைக்காய், கேரட், கத்திரிக்காய், பீன்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு வச்சுருந்தேன். சாம்பார் உண்மையாலுமே டேஸ்ட்டாக வந்துருந்தது. பார்த்து சமைச்சு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து எடுத்து நம்ம சமைக்கும் போது கூட டேஸ்ட் எதுவுமே நல்லாவே இருக்காது. பட் இந்த 1 ஹவருக்குள்ளே வேலையை முடிக்கணும். அதுக்கப்புறம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்தில் சமைப்போம் பாருங்கள். அன்னைக்கு தான் டேஸ்ட் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். சாம்பாரை இறக்குனதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து சாதத்துக்கு அடுப்பில் வந்து ஒலை வச்சு விட்டுருந்தேன். இன்னொரு சைடு வந்து வாழைக்காய் வறுவலும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா மசாலா நல்லா ஊறிடுச்சு. எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னா அதுவுமே ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளாரே வந்து ரெடி ஆகிடும். நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் நார்மலாக வதங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்து எடுத்துட்டேன். மோஸ்ட்லி கிச்சனில் எல்லா வேலையுமே ஓவர். ஒரு சைடு சாதம் வெந்துட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து பால் பாயாசமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே கையோட பூஜை ரூமில் பூ எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டயத்துக்குள்ளே சாமி கும்பிட்றலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பூ மாற்றி வச்சுட்டு இருந்தேன். நியூ இயருக்கு 4 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணது தான். ஒரு பூவாக வைக்காமல் இந்த மாதிரி கதம்ப மாலை கட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நானும் 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து பூ வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. செவ்வரளி வந்து கிடச்சிருச்சு. அது கூடவே வச்சு கட்டுற பச்சையும் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த சம்பங்கி பூ மட்டும் கிடைக்கவே இல்லை. கரெக்டாக நியூ இயருக்கு நாள் தான் வந்து கேட்டிருந்தோம். அதுவே 100 கிராம் வந்து 90 ரூபாய்க்கு மேலே சொல்லியிருந்தாங்க. சரி எவ்வளோவா இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணியாச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நியூ இயருக்கு நாள் தான் உட்காந்து ஃபுல்லாகவே கட்டியிருந்தேன். நான் வந்து இது போதும்னு நினச்சி கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் நம்மக்கிட்ட நிறைய படங்கள் இருக்குது அப்படிங்கறனால பத்தலை. கொஞ்சம் கலக்க கட்டி தான் போடுற மாதிரி இருந்தது. நெருக்க கட்டியிருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா நிறைவாக இருந்திருக்கும். சரி ஓகே, நம்ம இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணுறோம். இந்த தடவை வந்து இப்படி ஆயிடுச்சு. அடுத்த தடவை கொஞ்சம் கூட வாங்கி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் குளிச்சு ரெடியாகி வந்துட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் பூ போட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு சாதம் வடிச்சிட்டு பாயாசம் ரெடி பண்ணுற வேலையை நான் பார்க்க வந்தாச்சு. சாமி கும்பிட்டுருந்தோம் அப்படின்னா காலையில் ஒரு 7:30 மணிக்கு முன்னாடியே கும்பிட்டுருக்க மாதிரி இருக்கணும். ஆனால் பசங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறனால சரி எந்திரிச்சதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே கும்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன். ஏன்னா 9 மணிக்கு உள்ளார வந்து ராகு காலம் இருந்தது. அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணணும். அதனால ஒரு 11:30 மணிக்கு வரைக்குமே நல்ல நேரம் இருந்துச்சு. அந்த டயத்துக்குள்ளே வந்து சமைச்சிடலாம், சாமியும் கும்பிட்டுறலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக வெளியில் விளக்கு ஏற்றிட்டு வரேன், கரண்ட் போயிடுச்சு. வெயிட் பண்ணவும் முடியலை. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தா கரண்ட் வர்ற மாதிரி தெரியலை. சரி பரவாயில்ல, வீடு ஃபுல்லாகவே வெளிச்சமாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு 11 மணிக்குள்ளாரே நம்ம மணி அடித்து சாமி கும்பிட்டுறலான்னு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக இன்றைக்கி வந்து பாயாசம் தான் வச்சுருந்தோம். பாயாசம் வச்சு தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு ரொம்ப நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுருந்தோம்.
இந்த வருஷத்துலயாச்சும் இதை பண்ணிடணும், இந்த வருஷமாச்சும் நமக்கு நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொன்னது தான். நம்ம லைஃப்பில் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாலாம் எதுவுமே நினச்சது நடந்துராது, ஈஸியாகவும் கிடைக்காது. அப்படி கிடைக்கதா இருந்தால் எல்லாருமே அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம்ல. ஒவ்வொரு விஷயமுமே கஷ்டம்தான். நம்ம பார்க்குற ஒரு விஷயம் ஈஸியாக தெரியும், பட் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறையா விஷயங்களில் இழக்க வேண்டியதும் இருக்கும், போராட வேண்டியதும் இருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நம்ம செய்கிற விஷயத்தை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றியெல்லாம் எந்த கேருமே பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு தெரியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, குறை சொல்கிறவங்க யாருமே வழி சொல்ல மாட்டாங்க. அதனால் குறை சொல்கிறத எதையுமே நீங்கள் எடுத்துக்காம உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுருங்க. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா யார் சொல்கிறதையுமே கேட்க வேண்டாம். ஆனால் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம நினச்ச விஷயம் தான் நடக்கலை, அவங்க சொல்கிறதையாச்சும் நம்ம கேட்போமே அப்படின்னு விருப்பம் இல்லாமல் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச விஷயத்துக்காக எவ்வளோ போராடினாலும் அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுருங்க. கரெக்டாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்கிறதுக்கே 11:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சா. இதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடணும். நல்லா வகை வகையாக சமைச்சாச்சு, இனிமேல் வந்து சாப்பிட வேண்டியது தான். சாதம், அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், வாழைக்காய் வறுவல், சாம்பார். இன்றைக்கி உண்மையிலுமே சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆல்ரெடி ரெசிபீஸ் வந்து நிறையா தடவை நான் ஷார்ட்ஸ்லேயும் சரி வீடியோஸ்லேயும் சரி ஷேர் பண்ணியிருக்கேன். நியூ இயருக்கு எத்தனை பேர் காலையிலே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து காலையில் போடலை, ஏன்னா காலையில் வரிஞ்சு கட்டிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், இதில் நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆல்ரெடி வந்து என்கிட்ட சாரீ நான் சொல்லி இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு, ஸோ நிறையா சாரீஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணியிருந்தேன். பசங்க 2 பேருக்கும் வந்து நியூ ட்ரெஸ் இருந்தது. தம்பிக்கு வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தோம் ஸ்கூலுக்காக, அது இருந்தது. பாப்பாவுக்குமே அப்போ எடுத்தது தான். ஸோ எங்கள் 3 பேருக்கும் இருக்குது, ஹஸ்பண்டுக்கு கிடையாது. அது எப்போதும் போல தான், நாங்கள் எல்லாருமே எப்போதும் புது ட்ரெஸ் வந்து போடுவோம், அவங்க வந்து ரொம்ப ரேராக தான் போடுவாங்க. மதியம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏன்னா ஈவினிங் போல் கோவிலுக்கு போகிற பிளான் இருந்தது. அப்போ தான் என்னோட நியூ ட்ரெஸ் வந்து நான் போட போகிறேன். ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 மணி போல் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. வருஷம் முடிகிறப்போ ஒரு லாஸ்ட் 3 டேஸ் பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்திக்காக ஃபுல்லாக வந்து கோவில்கள்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. பட் எங்களால் போக முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நியூ இயர் அன்னைக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம்ல ஆஞ்சநேயர் கோயில், இதுவா இல்லை வேறையான்னு தெரியல. மொத்தத்தில் மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோவில் வந்து ஆக்டர் அர்ஜுன் சார் வந்து கட்டி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் நான் இந்த கோவிலுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது ஷோராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆஃப்டர்நூன் வரைக்குமே பெருசாலாம் ஒன்றும் சேஞ்சஸ் தெரியல, எப்போதும் போல் நார்மல் ரொட்டீன் மாதிரி தான் இருந்தது. பட் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் உண்மையாலுமே அந்த நியூ இயர் வைப் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏன்னா அந்த கோவிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்டாக ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்ததுன்னு சொல்லணும். நிறைய தடவை வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிட்டே போனதோடு சரி, ஒரு தடவை கூட வர முடியாமல் போச்சு. இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு தான் வரணும்னு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்போதுமே அக்கா வீட்டுக்கு போகையில் இந்த கோவிலை தாண்டி தான் போவோம், பட் இங்கே வந்ததே கிடையாது. இன்றைக்கி வந்து வந்தாச்சு. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆஞ்சநேயர் மட்டும்தான் தெரிவார். சரி, உள்ள மூலவர் வந்து ஆஞ்சநேயர் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பெருமாள் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியர்பையில் யாராவது இருந்தீங்க, இந்த கோவிலுக்கு இன்னும் வந்தது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஃபீல் இருக்கும் இங்கே. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இந்த நியூ இயருக்கு எத்தனை பேர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நியூ இயருக்காகவே வெயிட் பண்ணி இந்த விஷயமெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு செய்வீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதே கிடையாது, நினச்சதும் கிடையாது, அந்த மாதிரி எடுத்ததும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நிறைய போராட வேண்டியது இருக்கும். கரெக்டாக பண்ணணும். நம்ம அப்பப்போ என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்னு நினைக்கிற ஆள்னாலாம் கரெக்டாக வந்து திட்டம் போட்டெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹேபிட் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம், இதை எதை இப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லுவேன். ஏன்னா நினச்ச விஷயத்த அந்தந்த நேரத்தில் முடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி பண்ணுறாங்க அப்படின்னா அது உண்மையாலுமே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எத்தனை பேர் நீங்கள் வந்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்ன நினச்சி செஞ்சுருக்கீங்க, இந்த 2024 போணுச்சுல, இதில் நீங்கள் நினச்ச விஷயம் என்ன, அது நடந்தது எப்படி என்னங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து அது மோட்டிவேஷனாக இருக்கும். சுவாமி தரிசனமெல்லாம் பண்ணிவிட்டு பிரகாரத்தையும் சுற்றிட்டு சைடில் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கூட்டமெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அதனால பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த வருஷம் நியூ இயருக்கு இன்னும் கேக்கும் கட் பண்ணலை, வெளியிலையுமே இங்கேயும் போகலை. வருஷம் அட்லீஸ்ட் கேக்காச்சும் கட் பண்ணிடுவோம். இந்த வருஷம் அதுவுமே பண்ணலை. சரி, கோவிலுக்கு வந்தாச்சு, பக்கத்தில் தான் அக்கா வீடுன்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து சரி கேக் வாங்கிட்டு போயிடலாம், அங்கேயே போயிட்டு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க.
கரெக்டாக நியூ இயர் முடியறதுக்கு முன்னாடி நைட்டு கேக்கு வெட்டி நியூ இயரை கொண்டாடியாச்சு. அப்புறம் இன்னொரு கேக்குமே நம்ம சீக்கிரமாக வெட்ட வேண்டியது இருக்கும். எனக்கு முன்னாடி நிறையா பேர் ஆர்வமாக இருக்கிறத பார்த்தா எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா 185 அந்த சம்திங்கில் இருக்கும் போதுலேருந்தே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, கங்க்ராச்சுலேஷன் 2 lakhs வந்து வரப்போகுது. இன்னும் ஒருத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா லைவில் வேணும், நாங்கள் பார்க்கணும், நீங்கள் 2 lakh ரீச் ஆகுறது அந்த சந்தோஷத்தை லைவாக வந்து நாங்கள் பார்க்கணும்னு சொல்லியெல்லாம் கேட்டிருந்தீங்க. உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 daysக்குள்ளே வந்து நம்ம சேனல் 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக நானுமே வெயிட்டிங். ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக வந்து அதையுமே என்ஜாய் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் எல்லாரும் மட்டும்தான். இந்த விளாக் இதோட முடியுது. அக்கா வீட்டில் வந்து கேக் கட் பண்ணி நியூ இயரை ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.